ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சவுந்தர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களால தான் நான் நல்லா இருக்க முடியும். அவங்க எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்க, அவங்களோட ஒர்க் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அதை பொறுத்த நான் என்னோடய கம்பெனி ரன் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற நான் நல்லா இருக்கும் விதமாக நடந்துக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்குவிக்கும் விதமாக புது வருட பிறப்பப்போ இல்லை தீபாவளி அப்போ இந்த ஒரு ஊக்கத்தொகையோ இல்லை ஒரு பரிசோ கொடுக்குறது அவங்கள இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணுங்கிறது தூண்டும். இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம குஜராத்தில் இருக்க வைர வியாபாரி சாப்ஜி டோலாக்கியாங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன், அவரோட ஒர்க்கர்ஸ் 600 பேருக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த இந்த வைர வியாபாரி சாவ்ஜி டோலாக்கியா அவர் யாருங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1992 வருஷம் சூரத்துங்கிற இடத்துல குஜராத்தில் இருக்க சூரத்துங்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனினா, டைமண்டை பாலிஷிங் பண்ணுற கம்பெனி. டைமண்டை கட் பண்ணுறதுக்கும் டைமண்டை பாலிஷிங் பண்ணுற கம்பெனியை சின்ன கம்பெனியை உருவாக்குறாரு. அது ஒரு 2-3 மெஷின்ஸ் இருக்குது. ஒரு 4-5 எம்ப்ளாயீஸோட தொடங்கினாரு 1992 வருடம். அதுக்கப்புறம் மும்பையில் இவரோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. மும்பையில் ஒரு பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா மும்பையில் அந்த ரா மெட்டீரியல்ஸோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால மும்பையிலையும் அங்கே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2005 வருஷமே இவரோட அந்த ரா மெட்டீரியல்ஸ், ரா டைமண்ட்ஸு, ஜுவல்லரிஸோட டிமாண்டை வச்சு இவரே ஒரு டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி கம்பெனி உருவாக்குனாரு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா டைமண்ட் அண்ட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு இவரோட கம்பெனி நேம். இந்த இந்தியாவிலேயே அதிக டைமண்ட் ஜுவல்லரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிராண்டாக இந்த கிருஷ்ணா பிராண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6250 ஃபேக்ட்ரி அவுட்லெட், அதாவது ஜுவல்லரி அவுட்லெட், 6250 கடைகளில் இவங்களோட ஜுவல்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது சேல் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே லீடிங் பிராண்ட், ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லீடிங் பிராண்ட் கிருஷ்ணா பிராண்டு. இவர் ஒரு ரெக்கார்டே பண்ணார், அதாவது இயர்லி டேர்ன் ஓவரில் ஒரு ரெக்கார்டே பண்ணார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2007 to 2008 அந்த இயரில் இயர்லி இன்கம் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1025 கோடி எடுத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணார். அவருக்கு என்ன ஆசைன்னா, அவங்களோட உழைப்பாளர்களால தான் நான் முன்னேறி இருக்கேன், இவ்வளோ தூரம் வந்தது காரணமே என்னோட உழைப்பாளிகள்னால தான், என்கிட்ட இருக்க ஒரு வேலைக்காரர்கள் திறமையானவங்களாக இருக்கிறனால தான் நான் இந்த அளவுக்கு முன்னேற முடியுது அப்படிங்கிற ஒரு கருத்து அவரோட மனசில் இருக்குது. ஸோ நம்மளுக்காக உழைக்கிற அவங்களுக்கு அவங்களும் நல்லபடியாக முன்னேறணுங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. நம்ம மட்டும் முன்னேறக்கூடாது, அவங்களும் முன்னேறணுங்கிறது அவரோட குறிக்கோள். ஸோ இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணா கம்பெனி உருவாக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு டைமண்ட் கட்டிங் கம்பெனியெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தவர் எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தார். எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டாக இதில் இருக்க ஒரு கிளைண்ட் இவர்கிட்ட டைமண்ட் வாங்குறாரு. டைமண்ட் வாங்கினப்போ இவரோட கட்டிங்ஸும் அதோட குவாலிட்டி ஆஃப் டைமண்ட் எல்லாம் பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிஸில் இருக்க கிளைண்ட்ஸுக்கு அவருக்கு தெரிஞ்சுக்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் இந்தியாவில் இருக்காரு, அவர்கிட்ட வாங்க, குட் குவாலிட்டி ஆஃப் டைமண்ட்ஸ் சேல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஸோ அவர் சொன்ன ஒரு ரெஃபரன்ஸ்னால நிறைய பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்லேயே நல்லா பயங்கரமாக போயிட்டு இருக்காரு. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் நல்லபடியாக போச்சு. இந்தியாவில் இருக்க பிஸ்னஸும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவரோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 563 டிசைன்ஸ் சிம்பிள், அதாவது ஒரு மோதிரத்தில் ஒரு 563 டிசைன்ஸ், மோதிரம், கைக்கு போடுற வளையல்கள், ஒரு நெக்லஸ், மூக்குத்தி, நோஸ் பின்ஸ், அந்த மாதிரியான ஜுவல்ஸ்க்கெல்லாம் 563 டிசைன்ஸ். அது நிறைய டிசைன்ஸ், வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இவர்கிட்ட இருந்துச்சு. இந்திய மக்களிடையும் நல்ல சேலாச்சு. ஃபாரின் கண்ட்ரிஸில் நல்ல சேலாச்சு. நிறைய டிசைன்ஸ், வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கனால நல்ல சேலாச்சு. இதுதான் இவரோட ஸ்டோரி. ஒரு 1992 ஆரம்பித்து 2018 ஒரு மாபெரும் வைர வியாபாரியை வளர்ந்து நிற்கிறாரு சாவ்ஜி டோலாக்கியா அப்படிங்கிறவர். ஸோ இதான் இவரோட கம்பெனியோட ஹிஸ்ட்ரி. ஸோ இவர் எப்படி தன்னோட முன்னேற்றம் என்னால் மட்டும் இல்லை, என்னோட தொழிலாளர்களால் தான் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நான் முன்னேற மாதிரி அவங்களும் முன்னேறி வரணும். அவங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. அதாவது நியூ இயர், ஒரு புது வருட பிறப்போ, இல்லை ஒரு ஃபெஸ்டிவல், தீபாவளி டைம்லேயும் போனஸ் கொடுப்பாரு. எந்த மாதிரினா, இப்போது அவரோட கம்பெனியில் மொத்தம் 6000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4500 பேருக்கு பக்கம் கிஃப்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதாவது நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் அப்போது, அண்ட் தென் போன வருஷம் 2017 தீபாவளி ஃபங்க்ஷன் அப்போலாம் இந்த இயர் தீபாவளி ஃபங்க்ஷன் அப்போ ஒரு 1500 1700 பீப்புள்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு.
என்ன மாதிரி கிஃப்ட்ஸ்னா வெறும் கார் மட்டும் இல்லை, 4 ஆப்ஷன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாருதி ஆல்டோ கார், செகண்ட் ஆப்ஷன் மாருதி செலேரியோ கார், அண்ட் தென் மூணாவது ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிளாட், அண்ட் நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த 4 ஆப்ஷன் வந்து எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்துறாரு. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வேணுமோ அது வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கார் வேணும்னா ஆல்டோ ஆர் செலேரியோ மாடல்ஸில் ஏதாவது ஒன்று, இன்கேஸ் ஃப்ளாட்ஸ் வேணும்னா ஃப்ளாட் வாங்கிக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் வேணும்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்றாரு. இதில் ஒரு 600 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. 600 பேருக்கு வந்து கார் வந்து கொடுக்குறாரு. இந்த செரிமனி வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சூரத்தில் வந்து இந்த செரிமனி நடக்குது. என்னன்னா ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் டைமண்ட் ட்ரேடர் ஓனர் வந்து சாவ்ஜி டோலக்கியா வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் இனாகரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. பர்சனலாக வந்துட்டு ஒரு 2 உமன்ஸ், அதாவது அந்த டைமண்ட் ஃபேக்டரி வேலை செய்கிற 2 உமன்ஸ்க்கு வந்து கீ கொடுக்குற மாதிரி நியூ டெல்லியில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கார்ஸோட கீ கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீ கொடுத்துட்றாரு. அண்ட் தென் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அந்த கம்பெனி வேலை செய்கிறவங்களோட குடும்ப மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், 25,000 ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவித்து நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஒர்க் பண்ண டைமண்ட் டிசைனர்ஸ், டைமண்ட் என்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்தாரு. கார்ஸும் 600 பீப்புள்ஸ்க்கு வந்து நேற்று கொடுத்தாரு. 600 பேருக்கு தனித்தனி கார் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இவர் வந்து வருஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்கிட்ட இவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது, நான் வந்து டேக்ஸாக கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கொடுத்தவர் தான் வந்து இந்த சாவ்ஜி டோலக்கியா. அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். தானும் நல்லா இருக்கணும், தன் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், சொசைட்டியும் நல்லா இருக்கணும், நம்ம கண்ட்ரியும் வந்து முன்னேறி போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு பிஸ்னஸ் மேன் சாவ்ஜி டோலக்கியா. ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட ஒரே ஓனர் சாவ்ஜி டோலக்கியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.